ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நாம் பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 6 பச்சை மிளகா, 5 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பருப்பு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதே மாதிரி மாவு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துட்டு கோஸ் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸு, கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம். வாழைப்பூ கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கோஸ் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கோஸு, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் சோம்பு மேலே போடலை, ஏன்னா வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா சோம்பு அவங்களுக்கு அந்த இது பிடிக்காது, சாப்பிடும்போது எடுத்து வச்சுருவாங்க. அதனால் நான் முன்னாடியே போட்டு அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் போடலை. உங்களுக்கு வேணும் வாசமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக சோம்பு வேணால் தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, போட்ட உடனே வடை செவந்து வந்துடும். எல்லா பக்கமும் இந்த வெங்காயம், கோஸு எல்லாமே எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு 2 கையும் சேர்த்தாப்பில் ப்ரெஸ் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம டீ கடையில் போடுற மாதிரி வடை கிடைக்கும் நமக்கு. எல்லா மாவும் அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி அதே போல் தட்டி போட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கருத்துரும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதே போல் போட்ட உடனே கிளறி கொடுக்காதீங்க, வடை உடஞ்சி வந்துடும். ஓரளவுக்கு நல்லா கலர் மாறின உடனே அதுக்கப்புறம் கிண்டி கொடுங்க. திருப்பி போடுங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கமும் திருப்பி போடுங்க. இந்த நுரைச்சி வர இந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடணும், அப்போனா வடை வெந்துருச்சுன்னு அர்த்தம். பிகினர்ஸ் தான் இருந்தீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நுரையாக வர்றது எல்லாமே அடங்கிடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கலர் மாதிரி வந்துடும். அவ்வளோதான். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வடை இந்த மாதிரி கலர் மாதிரி வந்தோடனே எடுத்துக்கலாம். இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சி எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா நம்மளோட மசாலா பருப்பு வடை ரெடி. இதை நீங்கள் போண்டா குட்டி குட்டியாக பக்கோடா மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை உருண்டையாக போட்டிங்கன்னா போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம். பக்கோடா மாதிரி போட்டிங்கன்னா பக்கோடா குழம்புக்கு இதுக்கெலாம். முட்டைக்கோஸு, வெங்காயம் இதெல்லாம் போடாமல் ப்ளைனாக அப்படியே கருவேப்பிலை, மல்லித்தழை மட்டும் போட்டிங்கன்னா பக்கோடா குழம்புக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்ம வீட்டில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு